ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உன்கிட்ட அவசரமா சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இனிமே நடக்க போறத நீயே நினைச்சாலும் தடுக்க முடியாது. என்னடா ஏதேதோ சொல்றேனேன்னு யோசிக்கிறியா? நிச்சயமா உனக்கான நல்லதைத்தான் இந்த வராகி அம்மா நடத்த போறேன். நான் உன்னை தேடி வந்து தரக்கூடிய இந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு இன்பமாய் மனமகிழ்வாய் நம்பிக்கையாய் காத்திரு என் செல்லமே. எந்த விஷயத்தையுமே நீ செய்ய முடியும்னு முழுசா நம்பும்போது உன் மனசு அதை தானாகவே செய்து முடிக்கும்படி எல்லா வழிகளையும் நானே உனக்கு காட்டுவேன். நீ செய்யக்கூடிய காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை என்பது அந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிச்சிடும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்க போற. நான் சொன்னது நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. இதுவரை நீ கேட்டும் கிடைக்காத விஷயங்கள், எதிர்பார்த்தும் நடக்காத விஷயங்கள் சீக்கிரம் உன் வாழ்க்கையில நடக்கும். இதை யாராலும் தடுக்கவே முடியாது என் தங்கமே. நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் இப்போது நிறைவேறப் போகுது. யாருமே இல்லாம நான் தனியா நிக்கிறனே வராகி தாயே, நீயாவது எனக்கு வந்து துணையாருமா. என்னை கஷ்டப்படுத்துறவங்களும் எனக்கு கெடுதல் செய்யறவங்களும் என்னுடைய எதிரிகளும் அழிஞ்சு போகணும்னு கூட நான் கேட்கல. அவங்கள என்கிட்ட இருந்து விலக்கி வைங்க. அவர்கள் எனக்கு கெடுதல் செய்யாம நீங்க என்னை காப்பாத்துங்க என்று தானே கேட்டாய். என்னவோ நீ தனியாய் நிற்பதாலே என்னவோ நானே உனக்கு துணையா வந்து நின்னுட்டேன். இப்போது இந்த நொடி முதல் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் இனிமே உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். தேன் போல உன்கிட்ட வந்து சிரிச்சு பேசி அவர்கள் தேவையை தீர்க்க வரும் மனிதர்களிடம் நீ வீணாக பேசி பழகி உன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்ய வேண்டாம். சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல நீ சில விஷயங்களில் ஏமாந்து போனாய்தானே. அந்த ஏமாற்றங்களை எல்லாம் நான் உனக்கு எச்சரிக்கையாக தான் கொடுத்தேன். தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி நீ மிக பெரிய விஷயங்களில் ஏமாறுவதற்காக இருந்த சூழ்நிலையை நான் தான் சரி செஞ்சு சமாளிச்சு சின்ன விஷயத்தோட நீ ஏமாந்து போகும்படியும் அதுக்கப்புறம் நீ கவனமாக இருக்கும்படியும் நான் செய்தேன் என் செல்லமே. இனிமேலாவது மனிதர்களை புரிந்து கொண்டு ஏமாறாமல் கவனமாக இருந்துவிடு. போலியான உறவுகள் யார், போலியா பேசி நடிக்கிறவங்க யாருங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு. அதையெல்லாம் கண்டுக்காம அமைதியா உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டாலே தானாக சரியாகும். அதை விட்டுட்டு ஐயோ என் வாழ்க்கையில இப்படி நடந்துடுச்சே அப்படி நடந்துடுச்சே தடங்கள் ஆயிடுச்சே கஷ்டம் வந்துருச்சேன்னு நினைச்சு எங்கேயும் தேங்கி நின்று விடாதே என் தங்கமே. உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கஷ்டமோ கவலையோ மனசுல தோணுச்சுன்னா இந்த வராகி அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு முன்னேறிப்போ. எந்த சூழ்நிலையிலும் எதை கண்டும் நீ சோர்ந்து போகவோ துவண்டு போகவோ கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி முன்னோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அவமானங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து நீ போராடி நிற்கும் போது உனக்கு நிழலாய் நான் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். தினமும் என்னை நம்பி வணங்குகிற உன் வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் என எதையுமே இருக்க விடமாட்டேன் என் செல்லமே. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான வெற்றி செய்திகளையும் சந்தோஷ விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன். நீ ஒருபோதும் அலட்சியமாக எந்த விஷயத்திலும் இருந்திடாத. உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சீக்கிரம் இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகுது. நீ பெரிய பெரிய விஷயங்களைத்தானே ஆசைப்படுகிறாய். அதற்கு தடையாக சின்ன சின்ன கற்கள் வந்தாலும் அதை நீ பெருசா எடுத்துக்க வேணாம். அன்பு கொண்டவர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களும் நல்லதை சாதிக்க நினைக்கும் போது நிறைய தடங்கல்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வராகி அம்மா நான் உன் கூட இருக்கிறேன் தானே. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் நான் தூசி போல ஊதி ஊதி தள்ளி விடுவேன். தனிமரமா நிக்கிற உனக்கு துணையா இந்த வராகி அம்மா நானே வந்து நிக்கிறேன். இனிமே நானே உனக்கு வழிகாட்டியா இருந்து உனக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சு தருவேன். யாரிடமும் உதவி கேட்டு போக கூடாதே என் செல்லமே. உன் கஷ்ட காலத்துல நீ மட்டும் இருளில் இருப்பது போல உனக்கு தோன்றும். அப்படி கஷ்டமான நேரத்திலையும் கவலை இருக்கிற நேரத்திலையும் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியாத நேரத்திலையும் இந்த வராகி அம்மாவை நீ மனசார நம்புனா போதும். உன் வாழ்க்கைக்கான ஒளிகளை எல்லாம் நான் தருவேன். இருளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விலக்கி வச்சு உன்னை தாங்கி பிடிக்கும் உறவாகவும் இந்த தாயாக நான் வந்து நிற்பேன். உன் கனவுகள் என்னன்னு தெரியற உனக்கு அதை எப்படி நனவாக்க வேண்டும் என்று தானே புரியவில்லை. கனவுகளை எல்லாம் ரசிச்சு பார்த்து அதை அடைய நினைக்கிற ஆசைப்படுற உனக்கு வலியையும் வேதனையும் மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மனமே வரவில்லை. வாழ்க்கைனா மனிதர்கள்னா கனவு வருவதைப் போல கஷ்டமும் வரத்தான் செய்யும். ஆனா கஷ்டத்தை பெருசா நினைக்காம எல்லாம் சரியாகிரும்னு நம்பிக்கையை பெருசா நின. ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஒவ்வொரு சவால்களும் உனக்கு கொடுக்கப்படும் போதும் அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பது முக்கியம் அல்லவா.
என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு சரி செய்ய முயற்சி செய். சில காலமாகவே உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டமும் பிரச்சனையும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அதனால நீ சரியா யோசிக்கிறதும் இல்ல, சரியா நிம்மதியா தூங்குறதும் இல்ல. மத்தவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நினைச்சு கவலைப்பட வேணாம். சில விஷயங்களை உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீ அமைதியா பொறுமையா இருந்தீனா கூடிய சீக்கிரமே அனைத்தையும் நான் சரி செய்வேன். உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் அனைவரும் உணரும்படி, அனைவரும் உனக்கான மரியாதையை தேடி வந்து தரும்படி, உனக்கான வெற்றியை மிகப் பெரிய அளவில் நான் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. தனித்து ஒரு பறவை பறக்கணும்னா அது குஞ்சுல இருந்தே அம்மாவோட கூட்டுக்குள்ளே வளர்ந்திருக்கும் போது திடீர்னு அதை போய் பறக்க சொன்னா பறக்காது. அப்போது அந்த குஞ்சு பறவையானது பறக்க பயப்படும் போது அதன் தாயானவள் கீழே தள்ளி விட்டு அதுக்கு தைரியம் கொடுப்பாங்க. அதே போலதான் ஓ வாழ்க்கையிலையும் நீ சில விஷயங்களை நினைச்சு பயப்படும் போது நான் தான் உன்னை சோதனை எனும் குழிக்குள் தள்ளி விடுவேன். அப்போது நீ மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட சில வேலைகளை செய்துதானே சாதிக்கிறாய், ஜெயிக்கிறாய். அதுதான், தனித்து பறப்பதற்கு ரெக்கை மட்டும் இருந்தா போதாது, மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் கூட முளைக்க வேண்டும். அப்படி உன் மனசுல நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை எல்லாம் நான் கொடுத்துட்டேன். உனக்குள்ள தைரியமும் திறமையும் சமாளிக்கக்கூடிய எண்ணமும் சாதிக்க வேண்டிய ஆசையும் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது எதற்காக தயங்கி நிக்கிற? சில வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும், சில வாய்ப்புகள் உன்னை விட்டு கடந்து போகும். ஆனா எதுக்காகவும் சோர்ந்து போகாம தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உன்னுடையக்கான வாய்ப்புகள் மிக பெரிய அளவுல உன்னை வந்து சேரும். மத்தவங்க யாரோ ஒருத்தர் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போது நீ மனசளவுல சோர்ந்து போகவோ, நமக்கு எதுவும் தகுதி இல்லை லாயக்கு இல்லைன்னு உன்னையே நீ தாழ்வாக நினைக்கவோ வேண்டாம். அதற்கு பதிலா உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் சில பேரை அலட்சியப்படுத்துவாங்க. ஏன்னா வாழ்க்கையில ஜெயித்தவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அலட்சியத்தையும் அவமானத்தையும் சந்தித்துள்ளவர்கள் தான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீயும் ஜெயிப்பதற்கான இது ஒரு விஷயம்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இதை மறந்துட்டு கடந்து போய் என் செல்லமே. வாழ்க்கைனா அவமானங்களும் தோல்விகளும் அலட்சியங்களும் வரத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் கடந்து போயிட்டா அவன் நிச்சயமாக வெற்றி பெற்று சாதித்து விடுவான். அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நீ இதையெல்லாம் சந்திச்சிருக்க. நீ இழந்ததை விட மிகச் சிறப்பான ஒன்றை உன் வாழ்க்கையில நானே உனக்கு வந்து கொடுக்க போறேன். அதற்கு முன்பாக யார் உன்னை விமர்சனம் செய்தாலும் பெருசா கணக்குல எடுத்துக்காத. யாராவது உன்னை பத்தி குறை சொல்லும் போது அது சரியா இருந்தா சரின்னு அதை ஏத்துக்கிட்டு அதை திருத்தி மாற்றிக்கொள்ள முயற்சி செய். இல்லை வேண்டுமென்றே அவர்கள் உன்னை பற்றி குறை சொல்லி குற்றம் சாத்துகிறார்கள் என்றால் சரி சரின்னு தலையை அசைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு என் தங்கமே. வாழ்க்கையில நீ தொடர்ந்து தோல்வியவே பார்க்குற, எல்லாமே தவறா நடக்குது, நினைச்சதற்கு மாறாகவே முடிகிறது என கவலை கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியை பார்க்கிறாய் தோத்துக்கிட்டே இருக்கன்னா அடுத்து நீ ஜெயிக்க போறன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீ தோல்விகளா இருக்கு, அதை தாண்டி அடுத்து வெற்றியா இருக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கை பாதை. அதுல இப்போ ஒவ்வொரு தோல்வியவா நீ பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்க. கடைசியில இந்த தோல்வியெல்லாம் தாண்டி வெற்றியை தொட்டு விடுவாய் என் செல்லமே. உன்னை வீழ்த்துற அளவுக்கு உனக்கான விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்துற அளவுக்கு இந்த வராகி அம்மா நான் வளம் பெற்றவளாக இருக்கிறேன். என்னுடைய பலமானது உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்து உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு துணைவாய் இருக்கும். நீ எதற்கும் தளராமல் துணிந்து செல். இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில இனி எல்லாவற்றையும் நல்லதாக மட்டுமே நடத்தி முடிப்பேன்.